நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லி. ஏங்க காசுக்கு வந்திருக்காண்டி. இவனுக்கெல்லாம் காசு வருதா? யார் கணக்கில் எழுதுறது? அப்படின்னா திருப்பி கிடைக்காதடி. யாருங்க? என்ன விஷயம்? சாரு வர சொல்லியிருந்தாங்க. அவர் வெளியூர் போயிட்டாருங்களே, ஏதாவது சொல்லணுமா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் பண விஷயமா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க ஃபோனில் பேசியிருந்தேன். அவர் போய் இப்போ போய் 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. வந்தால் ஏதாவது சொல்லணுமா? அவர் வந்தால் சொல்லுங்க. ஒரு சுச்சுவேஷனில் தான் உயிரை மதிக்காமல் அவர் உயிரை காப்பாற்றின ஒரு முட்டாள் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்பா, என்னம்மா? இவன் வெக்கேஷன் முடியுது, நாளைக்கு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஐயோ, மறந்தே போயிட்டேன். பாப்பாவுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியலம்மா, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இந்தாம்மா, உனக்கும் பாப்பாவுக்கு தேவையானது வாங்கிக்கோங்கம்மா. எதுக்குப்பா? வேண்டாம்ப்பா. அம்மா, உனக்கு வேண்டானாலும் என் பேத்திக்கு நான் கொடுத்தானுமே ஆகணும். நான் 10ஆவதுனா இது இது வச்சுக்க, இவ்வளோதான் இருக்கு. சீக்கிரம் வா வா. அதை கூட நான் வச்சிருக்கேன். கொடுங்கறேன்ல. தரமாட்டேன், எங்க தாத்தா எனக்கு தந்தது. சரி சரி, உள்ள போ. மிஸ் பண்ண போறப்ப நீ. அம்மா, ஏசி கொஞ்சம் ரிப்பேர்மா. ஏப்பா எப்பயும் இப்படியே பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்கம்மா. என்ன தப்பா சொல்றது? மருந்து என்னாச்சு நீங்க கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ எவ்வளோ நேரமாச்சு? இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்குப்பா. மறுபடியும் என்னாச்சுப்பா? ஏதோ பஞ்சர் போர்டு இருக்கு, ஏதோ சரி பண்ணிடுறேம்மா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காசு கிடைச்சதாப்பா? அதுக்கு தாம்மா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. யார்கிட்டலாம் கேட்டுட்டேன். ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேம்மா. சீக்கிரம் வாப்பா. ஐயோ, தேங்க்ஸ் அங்கிள். ஹலோ. கூப்பிடுந்தேடா, மிஸ் கால் பார்த்தேன். ஆமாச்சான், மிஸ் கால் இல்லைடா, கூப்பிட்டுருந்தேன். ஒரு பிரச்சனை. ஒய்ஃபை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்டா. கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோ மச்சான் வேணும்? ஒரு 3000 ரூபாய் கிடச்சிருந்தா. சரி, நீ கடைக்கு வா. தேங்க்ஸ் மச்சான். இதோ வந்துட்டா, இப்பயே வந்துட்டா. அம்மாட்ட இருந்து கால் வந்திருக்கு. என்னம்மா, நான் தான் வர்றேன்னு சொன்னேன்ல. அது இல்லப்பா, குழந்தை இல்லைன்னா அம்மா, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே பிழைக்கணும்னா பணம் நிறைய செலவாகும் டாக்டர் சொல்றாருப்பா. என்னம்மா இது, இவ்வளோ அலைஞ்சு மருந்துக்கு தான் காசு ரெடியாக இருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு இடியா. இனிமே பணம் கேட்க ஒரு இடம் பாக்கி இல்லை. எங்கேயாவது போய் கொள்ளையடிச்சாதான் உண்டு. ஐயோ, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறது? எனக்கு தேவையானது இங்கே தேவையில்லாமல் கிடக்கு. எனக்கு தேவையானது இங்கே தேவையில்லாமல் கிடக்கு. எனக்கு தேவையானது இங்கே தேவையில்லாமல் கிடக்கு. அங்கிள் கொடுங்க அங்கிள். ஏய், எங்க போற? அங்கிள் கொடுங்க அங்கிள். கொடுங்க அங்கிள். கொடுங்க அங்கிள். ஏய் மேன், என்ன பண்ண நீ? ஏய் என்னாச்சு? ஏய் மேன், என்ன குழந்தை பிடிக்கிற? என்னம்மா சொல்ற? என்னம்மா சொல்ற நீ? ஐயோ அம்மா, ஏமாத்திட்டாருப்பா. போச்சு, எல்லாம் அம்மா. முடிஞ்சு போச்சு. ஐயோ அம்மா. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டீங்களே, நான் மட்டும் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? அங்கிள் கொடுங்க அங்கிள். மௌ,
காசை இப்படி உதாசீனப்படுத்தாதீங்க. அது இல்லாதவனுக்கு தான் அதோடைய வருத்தம் தெரியும். என்னம்மா, விதி என்னவோ அது நடக்கட்டுமா? கண்ணா, கடவுள் நம்மள கைவிடலடா. நான் பாட்டி ஆயிட்டேன்டா. சுகப்பிரசவம்ப்பா. தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்கப்பா. அப்படியா? ஆண் குழந்தைடா. டேய் சீக்கிரம் வாடா. சரிம்மா, இதோ வந்துட்டம்மா. முதல்ல இந்த ரிங்டோனை மாற்றணும்ப்பா.